the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் தெளிவா கையை விட்டு போகுது. அப்படி கையை விட்டு போகும்போது அமெரிக்காவோட புத்தி எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைன் யுத்தத்தை உருவாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு போன தளபதி யாரு? அமெரிக்காவோட தளபதி ஜெலன்ஸ்கி. ஆனா தளபதியால இதுக்கு மேல பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கல அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச விஷயம், பிடிச்ச விஷயம் இன்னொரு தளபதியை உருவாக்குறது தான். அதை நோக்கி இப்ப அமெரிக்கா போக ஆரம்பிச்சிருச்சு. இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கு அடுத்த இடத்துல இன்னொரு தளபதி அப்படின்னு உருவாக்க முடியுமா அமெரிக்காவால அப்படின்னு பார்த்தா, போர்ல ரஷ்யா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த 4 பிராந்தியங்கள் ரஷ்யா உட்கார்ந்து ஆளும்போது மெயின்லேண்ட் உக்ரைனுக்குள்ளேயே ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அப்படியே உக்ரைனோட ஜெலன்ஸ்கி இடத்துல இன்னொரு ஆட்களை கொண்டு வர்றது சிரமம். அப்ப அமெரிக்கா என்ன பண்ணும்? அமெரிக்காவுக்கு இது பிடிச்ச விஷயம், தெரிஞ்ச விஷயம். இதை காட்டிலும் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா தீவிரவாத இயக்கங்களை உருவாக்குறது. அதை நோக்கி ரஷ்யா உக்ரைன் விவகாரத்துல உக்ரைனுக்குள்ள அமெரிக்கா பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இதுக்கு எதிர்வினை ரஷ்யா எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதா, ரஷ்யாவை பொறுத்தவரையும் அணு ஆயுத மிரட்டல்கள் அப்படிங்கிறது டே 1ல இருந்தே ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுக்கிறார். ஆனா இப்ப சமீப காலம் அதோட வெர்ஷன் அப்படிங்கிறது, வீரியம் அப்படிங்கிறது தாறுமாறா அப்டேட் ஆகி போச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அணு ஆயுத கொள்கையிலேயே நாங்க மாற்றம் கொண்டு வர போறோம் அப்படின்னாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றம்னு சொல்லல. மேக்சிமம் அவர்கள் டெலகிராம் சேனல்ல பேசுறது, ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரங்கள். உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா அதை சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதெல்லாம் பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு அவர்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறதுல இன்னமும் கணிசமான பாயிண்ட்டுகளை ஏத்த வாய்ப்பு இருக்கு. இது 2 நடந்தாலுமே ஆபத்து. காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு எதிர்த்தாக்குதல் வருது, அதை முறியடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான நிமிடங்கள் தான். அதிகபட்சம் 3 நிமிடங்கள் இல்ல 5 நிமிடம்லாம் போகாது. 3 நிமிஷத்துல சரியா தவறான்னு முடிவெடுத்து மிசைலை தட்டி விடக்கூடிய இடத்துல தான் அந்த அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. அதை 1.5 நிமிஷமா மாத்தினா இன்னும் பதட்டம் ஜாஸ்தியாகும். அந்த விவகாரத்தை அணு ஆயுத கொள்கைக்குள்ள கொண்டு வரப்போகுது ரஷ்யா. இது எதற்கு அப்படின்னா, ஏதோ ஒரு சிக்கல் ஜாஸ்தியா தான் இருக்கும். ரவுண்ட் த கிளாக் சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிக்கலை முறியடிக்க நம்ம பதிலடி கொடுக்கக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறது குறைக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது, இந்த எதிர் தாக்குதல் கொள்கையிலேயே மாற்றம். இதெல்லாம் தாக்க மாட்டோம், இப்பெல்லாம் தாக்க மாட்டோம், இதுல பெரிய அளவுல சேஞ்சஸ் கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறதான். இது யார் சொல்றா? ரஷ்ய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே அவர்களோட தூமாக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால இதோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கும். ஆனா இதுக்கு அச்சாரம் புட்டின் போடணும்ல. அச்சாரம் புட்டின் போடும்போதுதான் இதோட வீரியம், வேகம் ஜாஸ்தி ஆகும். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டாக்டிக்கல் இப்போதைக்கு அணு ஆயுத தாக்குதல் அப்படின்னா அது பெரிய தாக்குதல். டாக்டிக்கல் நியூக்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவு மேல உபயோகிக்கிறது. அதுக்கும் சின்னதான சில டிவைஸுகளை உருவாக்குறோம் தாக்குறதுக்கு, நியூக்ளியர் வெப்பனை உபயோகிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசி 2-3 நாட்கள் தான் ஆகுது. பெரும்பாலும் ஒரு படை யூனிட்டை அப்படியே செதறடிக்கிறோம், ஒரு சின்ன பகுதியை செதறடிக்கிறோம் அப்படின்னா டாக்டிக்கல் நியூக்ஸை யூஸ் பண்ணுவார்கள். அதுக்கும் லோயர் வெர்ஷன், ஆனா வீரியம் ஜாஸ்தி தான். அதுக்கும் லோயர் வெர்ஷனை நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் களத்துக்கு கொண்டு வரோம். அப்புறம் அப்ப 3 வகையில தெளிவா அந்த அணு ஆயுத பவரை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒண்ணு, 24 மணி நேரத்துல ஐரோப்பாவை சரணடைய வைக்கிறதுக்கு அணு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள். அதே மாதிரி 2வது, குறிப்பிட்ட சில படையணியை தகர்த்தெறிய டாக்டிக்கல் நியூக்ஸ் உக்ரைனுக்குள்ள யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா, ஃப்ரண்ட் லைன்ல நிற்கக்கூடிய சில ஜோன்களை தரை மட்டம் ஆக்கிட்டோம்னா அடுத்து முன்னேறது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து பின்வாங்க கூட ஆட்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை நோக்கி போறார்கள். அதுக்கும் கீழே குட்டி டிவைஸை எதுக்கு உருவாக்குறார்கள் அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் புட்டின் பேசும்போது எல்லார் மனசுலயும் ஓடின ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஆனா பதிலே தெரியல. ஆனா அதுக்கு இப்ப பதில் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 விவகாரத்தை ரஷ்யா வெறி பிடிச்சு செய்வேன்னு சொல்லிட்டார்கள். இதுக்கு பின்னணியில ஓடுறதுதான் அமெரிக்காவோட செயல். அமெரிக்கா உக்ரைன்ல ஜெலன்ஸ்கியை வச்சு சாதிச்சது போதும். ஆனா வருங்காலங்கள்ல ரஷ்யாவுக்கு கூடுதல் தலைவலி கொடுக்கறதுக்கு அங்க உள்ள ஒரு இனக்குழு அப்படின்னு பார்த்தா அசாக் பெட்டாலியன் தான். அந்த பெட்டாலியனை அமெரிக்காவே தடை பண்ணி தான் வச்சிருந்துச்சு. என்ன ஒண்ணு, அமெரிக்கா தடை பண்ணுச்சுன்னா உலகத்திலே மோசமான இயக்கம்னு எல்லாரும் ஒத்துக்கணும்.
அவங்கவங்க நாட்டுல கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணிறணும். இல்லாட்டி அமெரிக்கா விடாது. அதே மாரி அமெரிக்கா பட்டியல்ல இருந்து தூக்கிருச்சுன்னா, திரும்பவும் சத்தியம் பண்ணணும். எது? கற்பூரம் ஏத்தியே சத்தியம் பண்ணணும். அவங்கவங்க நாட்டுல உட்காந்துட்டு. ஆமாமா அந்த படைப்பிரிவு நல்ல படைப்பிரிவு அப்படின்னு. அந்த மாரி தான் அசோக் பட்டாலியன் மீது தடைகள் இருந்துச்சு. ஆயுத விற்பனை தடைகள்லாம் பெருசா அமெரிக்காவே போட்டு வச்சிருந்துச்சு. ஏன் அப்புட்ன்னா, அவனுங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்றது தானே! மனித உரிமை மீறல் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு. அதுக்கு கீழ தடைகள் இருந்துச்சு. ஆனா 2 நாட்களுக்கு முன்னாடி தான் தடைகள தூக்குனார்கள். அப்படி தடைகள தூக்குனதுக்கு அப்புறம் அசோக் பட்டாலியனுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வந்துரும். ஐரோப்பா முழுவதும் செல்வாக்காயிரும். அமெரிக்கா முழுவதும் செல்வாக்காயிரும். ஆயுதங்களோ, டாலர்களோ உள்ள அந்த படைக்கு பம்ப் பண்றத யாராலும் தடுக்க முடியாது. கணிசமா இன்கிரீஸ் ஆகும். இந்த படைய வச்சு பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வரும் நாட்கள்ல. அதே சமயம் இந்த படை பின்னாடி அமெரிக்கா போச்சு அப்படின்னா, நியூ நாசியோட மையக்கருவே இவனுங்க தான். அப்ப ரஷ்யா சும்மா இருக்குமா? ரஷ்யா ஆரம்பிச்சதே நியூ நாசி அப்படிங்கிற ஒரு டைட்டில குடுத்து தான். அதோட மையக்கருக்குள்ள அமெரிக்கா புகுந்து அத உன்னும் வீரியமாக்கும்போது, சத்தியமா உக்ரைன், பெல்கிராடோ, கிரிமியாக்குள்ள தாக்குறத காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான வீரியமா தான் ரஷ்யா செயல்படும். அந்த கூடுதலான வீரியமா செயல்படும்போது, இன்னமும் யுத்தத்த இழுத்துட்டு போலாங்கிறது அமெரிக்காவோட எண்ண ஓட்டம். கூடுதல் வீரியம் தான்டா, ஆனா மொத்தமா முடிக்கிறோம் பாரு அப்படிங்கிறதுக்கு தான் டாக்டிகல் நியூக்ஸ் ஆகட்டும், அதுக்கு கீழ உள்ள வெர்ஷன் ஆகட்டும், களத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிச்சது. அதுக்கடுத்து தூமால இது சம்பந்தமான பல டிஸ்கஷன்கள் நடந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அசோக் பட்டாலியனுக்குள்ள அமெரிக்கா போனதுதான். சரி அமெரிக்கா போயிருச்சா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா அவர்கள ட்ரெயினே பண்ண ஆரம்பிச்சிருது. தடைகள மட்டும் நீக்கல. தடைகள் நீக்கிறதுங்கிறது கடைசி ஸ்டேஜ் தான். அந்த பயப்பிள்ளைகள அமெரிக்கா ட்ரெயின் பண்ணியிருக்கு. கடந்த 2 மாதங்களாவே ட்ரெயின் பண்ணியிருக்கு. இத ரஷ்யா ஸ்மெல் பண்ணியிருக்கார்கள். அதுக்கடுத்து தான் இவர்களோட நியூக்ளியர் டாக்ட்ரின்ல மாற்றமே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாரி மிகப்பெரிய ஒரு சங்கிலி தொடர் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருந்திருக்கு. அது இப்ப வெளியில ஃபிளாஷ் ஆகுது. ஃபிளாஷ் பண்றது என்னமோ 2 நபர்களும். ரஷ்ய டெலகிராம் சேனல்களும் சரி, அமெரிக்கா அஃபிஷியலாவே சரி. ஏன்னா தடையில இருந்து நீக்குறாங்கல்ல. பேண்ட தூக்கி விடும்போதே என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டா, இதுல ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. அசோக் பட்டாலியன பொறுத்தவரையும், மனித உரிமை மீறல் செயல்ல ஈடுபட்டதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லையே! அப்டின்ட்டாய்ங்க. அதனால தடைகள் நீக்கப்படுது. இதுல எந்த ஒரு உள் விவகாரமும் இல்லை அப்டின்னு சொல்லி அஃபிஷியலாவே அவர்கள் அறிவிச்சுட்டு போயிட்டார்கள். அவர்கள் அறிவிச்ச கொஞ்ச நேரங்கள்ல தான் டெலகிராம் சேனல்கள்லாம் பிஸி ஆயிருச்சு. டெலகிராம் சேனல்கள்லாம் பிஸி ஆன அப்பாட ஆட்டோமேட்டிக்கா ஏஜென்சிகளும் பிஸி ஆயிட்டார்கள். ஒவ்வொரு தகவல்களா ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்ப ஆக மொத்தம் உக்ரைன் ஜெலன்ஸ்கிக்கும் சொந்தம் கிடையாது. இன்னொரு படையணியும் உள்ள வந்துருச்சு. அசோக் பட்டாலியன ஏற்கனவே உக்ரைன் ராணுவத்தால அடக்க முடியாம அப்படியே கைகட்டி தான் வேடிக்கை பார்த்தாங்க. அவர்கள் ஒரு தனி ராஜ்யம் தான். இன்னும் சொல்லப்போனா, உக்ரைன்ல ஏகப்பட்ட தனி ராஜ்யம். டொன்பாஸ் உக்ரைனுக்கு கட்டுப்படாம எப்பயுமே தனி ராஜ்யம் தான். அதத்தான் ஈஸியா ரஷ்யா தூக்கிக்கிச்சு. அதுக்கடுத்து மரியபோல் போன்ற பகுதிகள்ல அசோக் பட்டாலியனோட சேட்டை உச்சபட்சம். உக்ரைன் ராணுவம், உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி யாருமே அந்த பக்கம் போகாம தான் இருந்தார்கள். 2 பயலுகளுக்குமே ஆகாது. ஆனா இப்ப ரஷ்ய எதிர்ப்புல 2 பயலுகளும் சேர்ந்து நிக்கிறாய்ங்க. அப்படி சேர்ந்து நின்ற ஆட்கள இப்ப மீண்டும் 2ஆ பிரிக்குது. அமெரிக்கா நேரடியா கைக்குள்ள தூக்கிட்டு போகுது. அப்ப அந்த நிலப்பரப்பு என்னவாகும்? ஒண்ணும் ஆகாது. குட்டி ஆப்கானிஸ்தானா மாறும். அத யாராலயும் தடுக்க முடியாது. வேடிக்கைகள் ஜாஸ்தியாவே இருக்கு. என்ன ஒரே ஒரு வருத்தம், செலன்ஸ்கி தான் அங்க முடிசூடா மன்னரா இருப்பார் அப்படின்னு நம்மலாம் நெனச்சோம். அப்படியே ஓடிப்போனாலும் அமெரிக்கால இருந்துகிட்டு, ஒரு அரசாங்கத்த நடத்துவார் அப்படின்னு நெனச்சோம். அது எதுவுமே கிடையாதாட்டுக்கு. பேசின பொட்டிய மட்டும் தானாட்டுக்கு. அத மீறி எந்த ஒரு மைலேஜும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா தராதாட்டுக்கு இன்னொரு படைப்பிரிவ உருவாக்கிட்டாங்க. அதனால அண்ணன் ஜெலன்ஸ்கிக்கு இனிமே பாதி மரியாதை தான். எந்திரிச்சு நின்னு கை தட்டுறது கூட பாருங்க, இனிமே பாதி நபர்கள் தான் தட்டுவார்கள். பாதி நபர்கள் உட்கார்ந்துட்டே இருப்பார்கள். பாதி நபர்கள் தட்டக்கூட மாட்டாய்ங்க. இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம வருங்காலங்கள்ல பார்த்தே தீருவோங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.